தம்பி எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் எப்படிண்ணா இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன்பா. நேற்று அப்படியே ஜாலியாக இருந்ததுல கிட் ஸ்பெஷல் சூப்பராக போச்சு. செம்ம சூப்பர்ண்ணா, நல்லா ஜாலியாக போச்சுண்ணா. ஆமாப்பா, கதைலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆமாண்ணே. தப்பிக்க ஓடுன்னு வேற சொல்லி கொடுத்தாங்க. ஆமாண்ணே. யோசிப்பு கதை சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாண்ணே, யோசிப்பு கதை சொன்னாங்க. யோசிப்பு தப்பிச்சு ஓடணும், பாவத்துக்கு விலகி ஓடணும்னு சொல்லி ஆன்ட்டி சூப்பராக கதை சொன்னாங்கண்ணே. ஆமாப்பா, நோ 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 அப்படின்னு சொன்னாங்க. ஆமாண்ணே, நோ சொல்ல கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டு வேற பாடணுண்ணே. நோ சொல்ல கற்றுக்கிட்டு எஸ்கேப் ஆயிடணும் பாவத்துல இருந்து. ரொம்ப நேரமாக நாமளே பேசிகிட்டு இருக்கோண்ணே. என்ன குட்டீஸ், சூப்பரா இருக்கீங்களா? ஜாலியா இருக்கீங்களா? நேத்து டே எல்லாம் எப்படி போச்சு? நேத்து சூப்பரா என்ஜாய் பண்ணீங்க போல. ஆமாண்ணே, எல்லாம் சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிட்டு இன்னைக்கு எல்லாம் அப்படியே பக்காவா ரெடியா இருக்கீங்களா? நீங்க கிட்ஸ் ஸ்பெஷல் வந்திருக்கீங்களே, உங்களை எல்லாரும் நாங்க வெல்கம் பண்றோம். ஜாலி. நேத்து என்ன பார்த்தோம்? நேத்து என்ன கத்துக்கிட்டோம் ஞாபகம் இருக்கா? ஓடு, என்ன பண்ணணும்? தப்பிக்க ஓடணும். ஸோ பாவத்துல இருந்து தப்பிச்சு ஓடணும். அதெல்லாம் குறித்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா? இன்னைக்கு என்னன்னே தெரியலையாண்ணே. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமாண்ணே, ப்ரேயர் பண்ணிடலாண்ணே. ஓகே குட்டிங்களா, ப்ரேயர் பண்ணலாமா? ரெடியா? ஓகே தம்பிங்களா. இப்போ ஆன்ட்டி வந்து உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறாங்க, சரிங்களா? எல்லாரும் கண்ணை ஒழுங்காக மூடணும். இந்த 1.5 கண்ணு 2.5 கண்ணுன்ற பேரில் யாருமே ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது, சரிங்களா? இப்போ ஆன்ட்டி கூப்பிட்றாங்க, ஆன்ட்டி வர போகிறாங்கண்ணே. குட்டீஸ்ங்களா, இன்னைக்கு நம்ம எத்தனாவது நாள் விபிஎஸ் வந்திருக்கோம்? 2வது நாள் வந்திருக்கோம். இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? 1 சொல்லும்போது என்ன செய்யணும்? முழங்கால் போடணும். 2 சொல்லும்போது என்ன செய்யணும்? கையை கூப்பணும். 3 சொல்லும்போது என்ன செய்யணும்? கண்ணை மூடணும். 1 2 3. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் சமூகத்தில் வந்து ஜெபிக்க தேவரி நல்ல ஒரு கிருபை கொடுத்திரே நமக்கு ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே. நேற்று அப்பா நாங்கள் அப்பா பாவத்திற்கு விலகி ஓட சொல்லி அப்பா நீங்கள் எங்களோடு பேசுனீங்களே, நமக்கு ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே. அப்பா இந்த நாள் தலைப்பையும் கூட கர்த்தாவே நீங்கள் அப்பா என்ன பேச எங்களோடு சித்த வைத்திருக்கீங்களே சப்பா, நீங்கள் அந்த வார்த்தையோட எங்களோடு பேசுங்க ஏசப்பா. இதை கேட்குறதான அப்பா அந்த சிறு பிள்ளைங்களுடைய மனதில் ஏசப்பா அப்போ பாவத்திற்கு விலகி ஓட ஏசப்பா, எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் விலகி ஓடணுமா ஏசப்பா, உண்மை உறுதியாய் பிடித்து கொண்டு எல்லாவற்றிற்கும் விலகி ஓடி அப்போ உங்களையே பிடித்து கொண்டு அப்போ பரலோகத்திற்கு வர தேவரி நீங்கள் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுடைய கருத்தில் ஒன்றில் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் இரக்கம்ல நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஆண்டி. ஆண்டி நம்மள ரொம்ப சூப்பரா பிரேயர்ல நடத்துனாங்களே. எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னு கேட்கலாமா? ஆண்டி 3 நம்பர் சொன்னாங்களே, 1 2 3 சொன்னப்போ எத்தனை பேர் முழங்கால் பண்ணிட்டு கை குப்பி கண்ணை முன்னீங்க? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 1.5 கண்ணில் பார்த்துருப்பாங்க. ஆமாண்ணே, அதில் ஒரு பையன் கூட அந்த கார்னரில் 3ஆவதா இருக்கான் பாருங்க, அந்த பையன் கூட பார்த்து தானே இருந்தான். ஏன்னா நானும் அவனை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நீ கூட கண்ண முடியல? அப்படிலாம் அப்படிலாம் பாரு, அண்ணன் கூட கண்ண முடியல. பண்ணிக்கோங்க. அந்த பசங்களாம் பார்க்குறாங்களா இல்லையா, இல்லை ஒழுங்கா பண்ணுறாங்களா இல்லையான்றதுக்காக நான் கண்ணை திறந்துருந்து பார்த்தேனே. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. அந்த பையன் எதுக்கு திரும்ப கண்ணை திறந்து பார்த்தான்? இந்த ஆண்ட்ரோனை கண்ணை முடிக்கிறாரா இல்லையான்னு பார்த்தான். குட்டீஸ் நான் உங்களுக்கு சப்போர்ட்ல இருக்கேன், சரிங்களா? அந்த பசங்களாம் எல்லாருமே கண்ணை மூடி இருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறாங்க. நல்ல பசங்கப்பா, நல்ல பசங்க. நீங்களாம் கண்ணை மூடி ஜோம் பண்ணிருப்பீங்க, பரவாயில்ல. இந்த இனிமேல இருந்து அந்த 1 2 3 ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, இந்த கிட்ஸ் ஸ்பெஷலோட தீம் என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஓடு ஓடு. சூப்பர். சரி, நேத்து எதை பத்தி பார்த்தோம்? நேத்து டாபிக் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அண்ணா, நீங்க சொல்லுங்க. அண்ணா என்ன உங்ககிட்ட சொல்றதுன்னா, அண்ணன் நைஸா தப்பிக்க பாக்குறாருன்னு நினைக்கிறேன். அண்ணா மறந்துட்டேண்ணே. நான் க்ளூ வர கொடுத்தேண்ணா. நான் தப்பிக்க பாக்குறீங்களாண்ணா? தப்பிக்க ஓடு. சூப்பர். இப்ப நீங்க சொல்றதுக்கு முன்னாடி கிட்ஸ் எல்லாம் சூப்பரா சொல்லிட்டாங்கண்ணா. குட்டீஸ் அவங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க. மறந்துட்டேனே, இல்லைன்னா சொல்லியிருப்பேண்ணே நானும். சரி, ஓகே. எல்லாரும் பாவத்துல இருந்து தப்பிக்க ஓட ரெடி ஆயிட்டீங்களா? நேத்து ஓட ரெடி ஆயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு எதுன்னு பார்க்கலாமா? அண்ணா ஆனா இன்னைக்கு எதுவுமே சொல்லவே இல்லையாண்ணே. நான் சொல்றேன் பாருங்க. சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே. இன்னைக்கு என்ன தெரியுமா? என்னண்ணே சொல்லுங்கண்ணே. எனக்கே தெரியாதுப்பா. நான் என்னண்ணே? ஆண்டிக்கு தான்ப்பா தெரியும். ஆண்டிக்கு தான் தெரியுமா? சரிண்ணே, அப்போ ஆண்டியே கூப்பிட்டு நம்ம கேட்டுடலாண்ணே. ஓகே, கூப்பிட்டுருமா? ஓகேப்பா. பசங்களா எல்லாரும் ஆண்டியை கேட்டுருவோமா? ஓகே, இப்போ ஆண்டியை கூப்பிட்டுலாம். செல்லக்குட்டிங்களா, இந்த கிட் ஸ்பெஷல் மூலமா உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் சந்தோஷம் தானே? நம்ம தீம் என்ன? ரன், ஓடு. இப்போ ரொம்ப கேர்ஃபுல் ஆயிட்டீங்க. நேற்று ஆண்டி சொன்னோன்னே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டிங்களா?
இன்னைக்கு உங்களுக்கு தீம் தெரிஞ்சிருச்சுல, ரொம்ப அலர்ட்டாக கவனிக்கிறீங்க. சூப்பர் குட்டீஸ். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி ஓடணும்னு நேற்று கற்றுக்கிட்டீங்க. டு எஸ்கேப், தப்பிக்கணும். கிட்ஸ் ஸ்பெஷலுக்கு தப்பிச்சு ஓட சொல்லலை, எஸ்கேப்புன்னு சொல்லலை. டெய்லி கிட்ஸ் ஸ்பெஷல் அட்டன் பண்ணணும். எதுக்கு தப்பிக்கணும்? பாவத்திற்கு விலகி ஓடணும். கதை கேட்டிங்களே, யோசேப்பான போல பாவத்துக்கு தப்பிச்சு ஓடணும். நோ சொல்ல தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி, கெட்ட காரியங்களுக்கெல்லாம் நோ நோ சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்களா நேற்றுலேருந்தே? உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுல எதுக்கும் நோ சொல்லணும், எங்கே நிற்கக்கூடாது, எங்கே ஓடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள்லாம் ரொம்ப ப்ரில்லியன்ட். அதனால் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருப்பீங்க. கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது, நமக்கு கெட்ட பழக்க வழக்கம் வரும்போது, கெட்ட ஆசைலாம் வரும்போது, நோ நோ நான் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிட்டிங்க தானே? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. சரியா? இன்னைக்கு என்ன தீம் அப்படின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன கற்றுக்க போகிறீங்க? டு ப்ரொடெக்ட், பாதுகாக்க. நம்ம பாதுகாக்க நம்ம ஓட போகிறோம். கற்றுக்கொள்வோமா? ஓகே குட்டீஸ். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் ஜாலியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நேற்று 3 பாட்டு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஓகே, இன்னைக்கு பாட்டு அதே பாட்டு பாடலாமா திருப்பி? ஓடிக்கொண்டிரு, லக்கை நோக்கி வேகமாய் ஓடிக்கொண்டிரு, வெற்றி வெந்தன் இயேசுவை நோக்கி கொண்டிரு. ஓடு 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 ஓடிக்கொண்டிரு, ஓடு 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 ஓடிக்கொண்டிரு, லக்கை நோக்கி வேகமாய் ஓடிக்கொண்டிரு, வெற்றி வெந்தன் இயேசுவை நோக்கி கொண்டிரு. ஓடு 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 ஓடிக்கொண்டிரு. ஓடுவே இயேசுவுக்கு வேகமாய் ஓடிடுவே. ஓடுவே இயேசுவுக்கு வேகமாய் ஓடிடுவே. தேடிக்கொண்டிரு, இயேசுவின் வார்த்தையை தேடிக்கொண்டிரு, பாடு 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 பாடிக்கொண்டிரு, வெற்றி தந்த இயேசுவை பாடிக்கொண்டிரு. தேடு 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 தேடிக்கொண்டிரு, இயேசுவின் வார்த்தையை தேடிக்கொண்டிரு, பாடு 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 பாடிக்கொண்டிரு, வெற்றி தந்த இயேசுவை பாடிக்கொண்டிரு. ஓடுவே இயேசுவுக்கு வேகமாய் ஓடிடுவே. ஓடுவே இயேசுவுக்கு வேகமாய் ஓடிடுவே. ஓடு 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 ஓடிக்கொண்டிரு, லக்கை நோக்கி வேகமாய் ஓடிக்கொண்டிரு, வெற்றி வெந்தன் இயேசுவை நோக்கி கொண்டிரு. ஓடு 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 ஓடிக்கொண்டிரு, தேடு 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 தேடிக்கொண்டிரு, இயேசுவின் வார்த்தையை தேடிக்கொண்டிரு, பாடு 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 பாடிக்கொண்டிரு, வெற்றி தந்த இயேசுவை பாடிக்கொண்டிரு. ஓடுவே இயேசுவுக்கு வேகமாய் ஓடிடுவே. ஓடுவே இயேசுவுக்கு வேகமாய் ஓடிடுவே. பணத்துக்காக ஓடாமல், புகழுக்காக ஓடாமல், பெயருக்காக ஓடாமல், இயேசுவுக்காய் ஓடுவே. ஓடுவே இயேசுவுக்கு வேகமாய் ஓடிடுவே. ஓடுவே இயேசுவுக்கு வேகமாய் ஓடிடுவே. ஓடுவே இயேசுவுக்காய்
எல்லாரும் சூப்பரா ஆக்ஷன் பண்ணீங்க. இப்போ அடுத்து ஓடு இன்னொரு பாடம் கத்துக்கலாமா? எதுக்கெல்லாம் ஓடுன்னு நேத்து கத்துக்கிட்டோம்ல, பாவத்துக்கு அல்ல விலைக்கு ஓடணும் தானே. இன்னைக்கு ஒரு பாடம் கத்துக்கலாமா? ஓகே குட்டீஸ், எல்லாம் சூப்பரா ஆக்ஷன் சாங் பண்ணீங்க. வெரி குட், சூப்பர். ஆமாண்ணே, எல்லாரும் சூப்பரா ஆக்ஷன் பண்ணி பாருங்க டயர்டா இருக்காங்கண்ணா எல்லாரும். சூப்பர்ப்பா, ரியலி சூப்பர். ஓகே, இன்னையோட தீம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டி சொல்லிட்டு போனாங்களே, சத்தமா சொல்லுங்க. எஸ், கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ரன். ஓகே, அது பின்னாடி என்னது? ரன் டு ப்ரொடெக்ட். பாதுகாக்க ஓடணும். சூப்பர். இப்போ எதுல இருந்து பாதுகாக்கணும், ஏன் பாதுகாக்கணும், எப்படி பாதுகாக்கணும்ட்டு அக்கா வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க? கதை சொல்ல போறாங்க. கதை, ஸ்டோரி டைம். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கதைன்னதும் எல்லார் முகத்துலயும் சிரிப்பை பாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பாதுகாக்க ஓடு, ரன் டு ப்ரொடெக்ட். உங்களுக்கு தெரியும்ல, பாவம் செஞ்சா என்ன வரும்? தேவனுக்கு கோபம் வரும். கோபம் வந்தா அழிச்சு போட்டுருவாரு. இதெல்லாம் யோசேப்புக்கு தெரிஞ்சதுனால நேத்து அவருக்கு தப்பு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தப்ப கூட அவர் அதை ஒரே ஓட்டமா விட்டுட்டு ஓடியே போயிட்டாருன்னு நேத்து பார்த்தோம் தானே. இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். ரெடியா? ஒரு ஊர்ல ரொம்ப தப்பு பண்ற ஜனங்கள்லாம் இருந்தாங்களாம். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டே தான் இருப்பாங்களாம் எப்பவுமே. அந்த ஊர் பேரு சோதோம் கொமோரா. சொல்லுங்க, சோதோம் கொமோரா. ஆமா, அந்த ஊர்ல லோத்து அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாராம். அவர் அந்த மாதிரி தப்பு பண்ணாம அவர் தன்னை நீதிமானா காத்து கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தாராம். இந்த ஊர்ல இந்த மாதிரி நிறைய தப்பு நடந்துட்டே இருக்குல்ல, இதெல்லாம் பாக்குறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? 2 தூதர்களை அந்த ஊருக்கு அனுப்புனாராம். இந்த 2 தூதர்களும் என்ன பண்ணாங்க? சாயங்காலம் அந்த ஊருக்கு வந்தாங்க. ஊர் பேர் என்ன? சோதோம் கொமோரா. இந்த ஊருக்கு வந்ததும் வாசல்ல லோத்து உட்காந்துட்டு இருந்தாராம். உடனே இந்த லோத்து என்ன தெரியுமா பண்ணாராம்? இந்த 2 தூதர்களை பார்த்துட்டு, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல வந்து நீங்க ஸ்டே பண்ணுங்க, நான் உங்களுக்கு நல்லா சாப்பாடு தரேன். ஏன்னா நைட் ஆயிடுச்சுல, சாயங்காலம் தானே இவங்க வந்திருக்காங்க, அதனால நீங்க நைட் எங்க வீட்டுல தங்கிட்டு நீங்க நாளைக்கு எழுந்து நீங்க எங்க போகணுமோ அங்க போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனா அந்த 2 ஏஞ்சல்ஸும் இல்ல பரவாயில்ல, நாங்க ரோட்லயே இருந்துக்கிறோம், இங்கே நாங்க ஸ்டே பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்களாம். ஆனாலும் லோத்து ப்ளீஸ் எங்க வீட்டுக்கு வாங்கல, எங்க வீட்டுல நான் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கூப்பிட்டதுனால
கேட்டதுனால இந்த 2 ஏஞ்சல்ஸும் லோத்தோட வீட்டுக்கு போக ஓகே சொல்லிட்டாங்களாம். அது மட்டும் இல்ல, இந்த லோத்துக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் பேர் என்ன தெரியுமா? ஆபிரகாம். உங்களுக்குலாம் தெரியும் தானே, நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க தானே ஆபிரகாம் பத்தி. இந்த ஆபிரகாம் லோத்துக்காக ப்ரேயர் பண்ணாராம். இதை கேட்டதுனால தான் அந்த 2 ஏஞ்சல்ஸும் லோத்தோட வீட்டுக்கு போறதுக்கு சரி சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்த 2 ஏஞ்சல்ஸ்க்கும் இந்த லோத்து நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பாடு கொடுத்தாராம். நீங்களும் அந்த மாதிரி கொடுப்பீங்க தானே, வயிறு ஃபுல்லா யாராவது வீட்டுக்கு வந்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த லோத்தும் வீட்டுக்கு வந்த ஏஞ்சல்ஸை நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா கவனிச்சுக்கிட்டாராம். நைட் அவங்க படுக்க போறதுக்கு முன்னாடி வெளியே ஒரே சத்தமா. என்ன சத்தம் தெரியுமா? நான் சொன்னேன்ல, அந்த சோதோம் குமோரா ஊர் மக்கள்லாம் ரொம்ப தப்பு பண்றவங்க, கெட்டவங்கன்னு சொன்னல. என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லாரும் சுத்தி லோத்தோட வீட்டுக்கிட்ட வந்து நின்னுட்டாங்களாம். நின்னுட்டு சொன்னாங்களாம், ஏய் லோத்து, வெளியே வா. வீட்டுக்குள்ள வந்தது யாரு? 2 பேரும் புதுசா இருக்காங்களே, நாங்க பார்த்தது இல்லையே, வெளியே கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த லோத்து என்ன பண்ணாரு தெரியுமா? வெளியே போய் பார்த்தாராம். லோத்து வெளியில போயிட்டு சொன்னாராம், எங்க வீட்டுக்கு இவங்க 2 பேரும் புதுசா வந்திருக்காங்க, இவங்களுக்கு நீங்க எந்த தீமையும் செய்யாதீங்க, நீங்க வேணா எனக்கு செய்யுங்க, இவங்க என்னோட வீட்டுக்கு வந்ததுனால இவங்களுக்கு எந்த கெட்டதும் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டாராம். ஆனாலும் அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப கெட்டவங்க தானே, அவங்க என்ன பண்ணாங்களாம், கேட்கவே இல்லையாம். இப்ப நீ 2 பேரையும் வெளியே கூட்டிட்டு வந்து விடுறியா இல்ல கதவை உடைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கும்பலா சேர்ந்து வந்து லோத்தோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டாங்களாம். உடனே இந்த 2 ஏஞ்சல்ஸும் என்ன பண்ணாங்க தெரியுமா? வெளியே வந்து லோத்த கையை பிடிச்சி உள்ள இழுத்து கதவை பூட்டி வாசல்ல நின்னாங்க தெரியுமா? சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்கும் எல்லாருக்கும் குருட்டாட்டம் பிடிக்க வச்சுட்டாங்களாம். குருட்டாட்டம்னா என்ன தெரியுமா? கண்ணு தெரியாம போயிருச்சான். இவங்க வாசலை தேடி 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 லோத்தோட வீட்டு வாசலே தெரியாம அழுத்து போயிட்டாங்களாம். இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த 2 ஏஞ்சல்ஸும் உள்ள லோத்துக்கிட்ட வந்து சொன்னாங்களாம், இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களை பாத்தீங்களே எவ்வளோ கெட்டவங்களா இருக்காங்களே, அதனால இந்த ஊரை அழிச்சு போடுறதுக்காக தான் கர்த்தர் எங்களை இங்க அனுப்புனாரு. இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா நீயும் உன்னோட வைஃபும் உனக்கு இருக்கிற 2 பிள்ளைங்களும் நீங்க 4 பேரும் இந்த பட்டணத்தை விட்டு ஓடி போயிருங்க. அங்க பத்தியா தூரத்துல ஒரு மலை தெரியுதுல, அந்த மலைக்கு நீங்க போயிருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த லோத்தை யோசிச்சுட்டே இருந்தாராம். திடீர்னு வந்து போக சொன்னா எல்லாருமே யோசிப்போம் தானே, அதே மாதிரி லோத்தை யோசிச்சுட்டே இருந்தாராம் பாருங்க. அதுக்குள்ள பொழுது விடிய ஆரம்பிச்சிருச்சான். காலையில ஆனா யார் வருவா? சூரியன் வரும்ல, சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்போ இந்த ஏஞ்சல் சொன்னாங்களாம், இந்த பட்டணத்துக்கு வரப்போற இந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து நீ தப்பிக்கணும்னா நீ உன்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த 2 ஏஞ்சல்ஸும் இந்த 4 பேரோட கையை பிடிச்சிக்கிட்டாங்களாம். கையை பிடிச்சி வெளியே அந்த பட்டணத்துக்கு வெளியில கொண்டு போய் விட்டுட்டாங்களாம். கொண்டு போய் விட்டு சொன்னாங்களாம், உனக்கு உயிர் வேணும்னா இங்க இருந்து ஓடி போயிரு, அந்த மலைக்கு ஓடி போயிரு, திரும்பி பாத்துறாத, இங்க எங்கேயுமே நிக்காத, ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே லோத் என்ன தெரியுமா சொன்னாரா? அந்த மலைக்கா? அது ரொம்ப தூரமா இருக்கே, இதோ இங்க கிட்ட ஒரு ஊர் இருக்குல்ல, இந்த சின்ன ஊர் தானே, நான் வேணா அங்க போட்டுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அந்த 2 ஏஞ்சல்ஸும் சரி அந்த ஊருக்கு போ, நீ போற வரைக்கும் நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் லோத் அவருடைய வைஃபையும் அவரோட 2 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு அந்த சின்ன ஊருக்கு போயிட்டாராம். நம்மளோட வாழ்க்கையில கூட ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்த கொடுப்பாரு. பாதுகாப்பான இடம் எதுன்றது ஆண்டவருக்கு தெரியும்ல. அங்க போகணும்னு சொன்னா அங்க வரைக்கும் நம்ம நிக்காம ஓடணும். லோத் இப்ப அங்க போய் சேர்ந்தாரு தானே, அந்த பட்டணத்துல இருந்து வெளியே வரைக்கும் ஏஞ்சல்ஸ் கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் லோத்து அவராவே தான் ஓடினாரு. கரெக்டா? அந்த பாதுகாப்பான இடம் கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நாமளாதான் நம்ம லைஃப்ல ஓடணும். இப்போ இவங்கெல்லாம் ஓடி போயிட்டு இருக்காங்க தானே. திடீர்னு பார்த்தா காலையில விடிஞ்சு வந்த உடனே வானத்துல இருந்து கந்தகம் வந்துச்சான். கந்தகம்னா என்ன தெரியுமா? சல்ஃபர். நெருப்பு பட்டோன்னு அப்படியே கும்முன்னு எரியும்ல, அந்த சல்ஃபர். அப்புறம் வானத்துல இருந்து அக்கினி வந்துச்சான். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுச்சான் தெரியுமா? அந்த சோதோம் ஊரை அப்படியே அழிச்சு போட்டுச்சான். இந்த லோத்தோட வைஃப் என்ன தெரியுமா பண்ணாங்க? என்னடா சத்தம் இது, பின்னாடி ஏதோ கேக்குதே அப்படின்ட்டு திரும்பி பார்த்துட்டாங்களாம். பாத்தீங்களா? ஏஞ்சல்ஸ் என்ன சொன்னாங்க? திரும்பி பார்க்க கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தானே சொன்னாங்க. இவங்க அதை மிஸ் பண்ணிட்டு லோத்தோட வைஃப் அவங்களோட மனைவி திரும்பி பார்த்ததுனால அங்கேயே அப்படியே உப்பு தூணாயிட்டாங்களாம். பாத்தீங்களா?
பாதுகாப்பான இடம் வரைக்கும் ஓடி வரவே இல்லை. பாதியிலே அவங்களோட ஓட்டத்தை முடிச்சுக்கிட்டதுனால அவங்களுக்கும் இந்த பனிஷ்மெண்ட் வந்துருச்சு. ஆனால் லோத்து என்ன தெரியுமா பண்ணாரா, விடாம ஓடி அந்த பாதுகாப்பான இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாராம். பாத்தீங்களா குட்டீஸ், பாதுகாப்பான இடத்த கர்த்தர் சொல்லி கூட லோத்தோட மனைவி அதை கேட்காம பாதியிலே நின்று போனதுனால அங்கேயே அவங்க உப்புத்தூண் ஆயிட்டாங்க. இப்போ வரைக்கும் இஸ்ரவேல் நாட்டில் அவங்களுடைய உப்புத்தூண் அப்படியே தான் இருக்குதாம். ஆனால் லோத்து இவ்வளோ கெட்டவங்க இருக்கிறவங்க மத்தியில் எவ்வளோ தப்பு பண்ணுறதுக்கு அவருக்கு சான்ஸ் இருந்தது தானே. எல்லாருமே தப்பு பண்ணாங்க, எல்லாருமே பாவம் செஞ்சாங்க. ஆனால் லோத்து நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு, நேற்று யோசேப்பு பண்ணா கூட அப்படி தானே சொன்னாங்க, நான் தப்பு செய்ய மாட்டேன், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன்ட்டு. அதே மாதிரி இந்த லோத்தும் அவர் தன்னை நீதிமானா காத்துக்கிட்டதுனால அவ்வளோ பாவம் அவரை சுற்றி நின்னப்ப கூட இந்த லோத்துக்கு கர்த்தர் 2 ஏஞ்சல்ஸ் அனுப்பி அங்கே பாரு அதுதான் சேஃபான இடம், அது வரைக்கும் நீ ஓடு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நல்ல சேஃபான ஒரு இடத்த காட்டி அந்த இடத்துக்கு அவரை கூட்டிட்டு போய் அந்த அழிவிலிருந்து அவரை கர்த்தர் காப்பாத்திட்டாரு. குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, நீயும் ஏசப்பாவோட சத்தத்தை கேட்குறியா? நீ பாவம் செய்யாம தப்பு பண்ணாம ஏசப்பா சொல்றதெல்லாம் கேட்டு வாழ்ந்தனா உனக்கும் ஒரு சேஃபான இடத்த ஆண்டவர் காட்டுவாரு, உன்னை பாதுகாப்பா வச்சுப்பாரு. என்ன குட்டீஸ், இன்னைக்கு பைபிள் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? 2 நாள் நான் உங்களுக்கு 2 ஸ்டோரி சொல்லியிருக்கேன். நாளைக்கு வரும்போது இதுல இருந்து குவெஸ்சன் கேட்பேன். ரெடியா இருக்கீங்களா எனக்கு ஆன்சர் சொல்றதுக்கு? நாளைக்கு இன்னொரு உண்மையான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய். ரன் டு ப்ரொடெக்ட், பாதுகாக்க ஓடு. இந்த உலகத்தில் நம்ம சுற்றில இருக்கிற பிரச்சனை, சுற்றில இருக்கிற பாவத்தில் இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்று, ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். நேற்று அண்ணன் சொன்னல, தேவையில்லாத காரியத்தை விட்டு, நெகட்டிவ் திங்ஸை விட்டு பாசிட்டிவ் திங்ஸுக்கு ஓடணுன்ட்டு. அதை தான் இன்றைக்கி பார்க்குறோம். ரன் டு ப்ரொடெக்ட், ஒரு நல்ல ஒரு சேஃப் ஜோனில் போய் நம்ம இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், பைபிள். பைபிள் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான இடம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜுரம் வந்துச்சுன்னா உடனே எடுத்து பக்கத்தில் வச்சுப்பாங்க, தலைக்கீழ வச்சுப்பாங்க. அது கிடையாது. அதை எவ்வளோ படிக்கிறோமோ, டெய்லி எவ்வளோ படிக்கிறோமோ அதுதான் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். செகண்ட் ஒன், ப்ரேயர், ஜெபம். எவ்வளோவா நம்ம அதிக நேரமாக ஜெபிக்கிறோமோ அது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை தரும். ஏன் தெரியுமா? ஜெபிக்கும் போது யார் நம்ம கூட வந்து இருப்பா, யார் கூட நம்ம பேசுகிறோம்? ஏசப்பா, ஆண்டவரே நம்ம கிட்ட இருக்கும்போது அதை விட பெரிய பாதுகாப்பு என்ன வேணும்? அது ஒரு சேஃப் ஜோன். தேர்ட் ஒன், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். நீங்களே யோசிக்கலாம், பெருசாகணுன்னேனா 18 வயசு ஆகணுன்னே ஞானஸ்நானம் எடுத்த அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும், அப்போது எனக்கு போதும் பரிசுத்த ஆவியானவர். அப்படி இல்லை. பைபிளில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அந்த குழந்தையோடு இருந்தாருன்னு நீங்கள் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர்னா என்ன தெரியுமா? நம்ம கூட இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் தான். இஸ் எ ஹெல்ப்பர். அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது வானா அந்த இடத்துக்கு போ, நல்ல பாதுகாப்பான இடம், நம்மளுக்கு கைட் பண்ணி நம்மளை வழி நடத்துகிறது தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்ம கூட இருந்தால் நம்ம ஒரு நல்ல சேஃப் ஜோனில் இருப்போம். எப்போதும் அவர் நம்மளை சேஃப் ஜோன்லேயே வச்சுப்பார். நாலாவது, the fourth one is church, சபை, ஆலயம். ஃபர்ஸ்ட் ஒன், சர்ச்சில் நம்ம கொடுக்க வேண்டியது என்னென்னா இம்பார்ட்டன்ஸ். அவருக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனம், மரியாதை. இப்போ வீட்டில் தானே இருக்கோம், எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம் அப்படின்னு இல்லை. நம்ம எப்படி ஆலயத்துக்கு ஒரு ஒழுக்கமாக வந்து ஆராதிக்கிறோமோ அதே மாதிரி குட்டி பசங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தோடு அவருக்கு ஆராதனை செலுத்தணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும். ஸோ உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுவேன், எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஒரு பாதுகாப்பான இடத்துல நம்ம எப்பொழுதும் இருப்போம். நம்ம கதை கேட்டோம்ல, லோத்து எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாரு, தப்பிச்சு ஆண்டவர் அவருக்கு சொன்ன அந்த ஜோனுக்கு ஓடினார் பாதுகாக்க. அதே மாதிரி அண்ணா இப்போ சொன்ன இந்த 4 ஜோனுக்குள்ள நீங்க எல்லாரும் வந்துட்டீங்கன்னா இந்த உலகத்துல பெரிய பெரிய ஆபத்து இன்னும் வரப்போகுது. எந்த ஆபத்து வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. என்னென்ன ஆபத்துலாம் வரும் நீங்க யோசிப்பீங்களா? பைபிள் எல்லாம் இருக்குது. கடைசி நாளில் இப்படிலாம் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், கொரோனா அவன் இனி வருவானா? கண்டிப்பாக வருவான். கொரோனா அதே இதில் வேற விதமாக வியாதிகள் வரும், கொள்ளு நோய் வரும், பூமி அதிர்ச்சி வரும், சுனாமி வரும், இன்னும் நீங்கள் கேள்விப்படாதது யுத்தங்கள். இப்போ பார்க்குறீங்களா யுத்தம், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டு யுத்தம். நம்மலாம் தீபாவளிக்கு பட்டாசு விடும்போது தான் ராக்கெட் இப்படி போய் இப்படி வெடிக்கும். ஆனால் இப்போ நியூஸில் பார்த்தா அந்த ராக்கெட் இப்படி போயிட்டு யூட்டர்ன்லாம் போட்டு வந்து சண்டை போடுற அளவுக்கு இப்போ இருக்குது. அவ்வளோ பெரிய யுத்தம். ஸோ இந்த மாதிரி காரியம்லாம் இன்னும் அதிகமாக வரும். ஆனால் இந்த காரியத்திலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா அந்த சேஃப் ஜோன் அதுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில்
எந்த தீங்கும் அணுகாமல் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பாதுகாத்து கொள்வார். ஸோ ஆல்வேஸ் ரன் டு ப்ரொடெக்ட். ஹாய் ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டோரி கேட்டு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஓ இல்லையா, ஆக்டிவாக நல்லா ஜாலியாக இருக்கீங்களா? சரி, ஓகே. நேற்று நம்ம என்ன தீம் அண்ட் மெமரி வேர்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்ன தீம் சொல்லுங்க? ரன் டு எஸ்கேப், தப்பிக்க ஓடு. ஓகே, மெமரி வேர்ஸ் நம்ம சொல்லலாமா? ஆக்ஷனோட நேற்று சொல்லி கொடுத்தலையா, அந்த மாதிரி சொல்லலாமா? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். எபிரேயர் 12:1. வெரி குட். எல்லாரும் ஆக்ஷனோட சூப்பரா சொல்லிட்டீங்க. ஓகே, டே 2 இன்னைக்கு என்ன தீம் சொல்லுங்க பார்க்கலாம். ரன் டு ப்ரொடெக்ட். என்னது ரன் டு ப்ரொடெக்ட்? பாதுகாக்க ஓடு. ஓகே, இன்னோட மெமரி வாஸ் என்னன்னு பார்க்கலாம். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10. திரும்ப சொல்லலாமா? நான் ஒன்னொன்னா சொல்றேன், நீங்க கூட சேர்த்து சொல்றீங்களா? ஓகே. கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10. ஓகே, எல்லாம் சூப்பரா சொல்லிட்டீங்க. நான் இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் மறைச்சு வச்சிருவேன். நீங்க கரெக்டா சொல்றீங்களான்னு பார்க்கலாமா? ஓகே, ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? கர்த்தரின் நாமம். நெக்ஸ்ட் என்னது? பலத்த துர்கம். கரெக்டா? சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் நீதிமான், அதுக்கப்புறம் அதற்குள் ஓடியா. கரெக்டா சொல்றீங்களா? பார்க்கலாமா? சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. அதற்குள் ஓடி. நெக்ஸ்ட் சுகமாய் இருப்பான். வெரி குட், எல்லாரும் சொல்லிட்டீங்க. என்ன வசனம் சொன்னோம்? நீதிமொழிகள் 18:10. வெரி குட், எல்லாரும் சூப்பரா. நேற்று வசனம் இன்னைக்கு வசனம் நல்லா அழகா கியூட்டா சொன்னீங்க. நாளைக்கு 2 வசனமும் கேட்ப, நல்லா சொல்லணும். சரிங்களா? ஓகே, பாய். ஓகே குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்டு மனப்படாசெல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கீங்களே. நோ சொல்ல கத்துக்கோன்னு பாட்டு ஏதோ பாடணும்ல, அது எல்லாம் சேர்ந்து பாடலாமா? நோ சொல்ல கத்துக்கோ, நோ சொல்ல கத்துக்கோ, நோ சொல்ல கத்துக்கோ, நீ நோ சொல்ல கத்துக்கோ, நோ சொல்ல கத்துக்கோ, நோ சொல்ல கத்துக்கோ, நோ சொல்ல கத்துக்கோ, நீ நோ சொல்ல கத்துக்கோ. ஜெபிக்கும் போது நன்மன் வந்தாசே, நோ 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 நோ. வேதம் படிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாசே, நோ 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 நோ. ஜெபிக்கும் போது நன்மன் வந்தாசே, நோ 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 நோ. வேதம் படிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாசே, நோ 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 நோ. என்ன ஆனாலும் யாத்தொல்லினாலும் தயங்காமல் நீயும் சொல்லு. நோ சொல்ல கத்துக்கோ, நோ சொல்ல கத்துக்கோ, நோ சொல்ல கத்துக்கோ, நீ நோ சொல்ல கத்துக்கோ, நோ சொல்ல கத்துக்கோ, நோ சொல்ல கத்துக்கோ, நோ சொல்ல கத்துக்கோ, நீ நோ சொல்ல கத்துக்கோ. கெட்ட வார்த்தை வாயில வந்தாசே, நோ 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 நோ. தவறான எண்ணங்களும் மனசுல வந்தாசே, நோ 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 நோ. கெட்ட வார்த்தை வாயில வந்தாசே, நோ 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 நோ. தவறான எண்ணங்களும் மனசுல வந்தாசே, நோ 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 நோ. என்ன ஆனாலும் யார் சொல்லினாலும் தயங்காம நீயும் சொல்லு. நோ சொல்ல கத்துக்கோ, நோ சொல்ல கத்துக்கோ, நோ சொல்ல கத்துக்கோ, நீ 1 2 3 4. நோ சொல்ல கத்துக்கோ, நோ சொல்ல கத்துக்கோ, நோ சொல்ல கத்துக்கோ, நீ நோ சொல்ல கத்துக்கோ. ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அழைத்து
என்ன பசங்களா ஃபுல்லாக ஜாலியாக இருக்கீங்களா? கதை கேட்டீங்க, பாட்டு கேட்டீங்க, வசனம் கேட்டீங்க, ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கீங்க போல். ஓகேவா? சூப்பர். இதே போல் நான் கடைசியிலையும் கேட்பேன் உங்ககிட்ட. ஓகேவா? மறக்காமல் சொல்லணும். சரியா? ஓகே. ஸ்டார்டிங்கில் ப்ரேயருக்கு எப்படி ரெடி ஆகணும்னு சொல்லி ஆண்டி வந்து 3 ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம், கற்றுக்க போகிறோம். அக்கா வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஒரு 6 மெத்தட்ஸில் எதுக்கெல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி கற்றுத்தர போகிறாங்க. எல்லாம் ரெடியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? கிட்ஸ் ஸ்பெஷலாக ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்குல்ல? அக்கா நேற்று என்ன சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்கா? விம்மை ஊற்றும் போது எப்படி பெப்பர் விலகி ஸ்பீடாக விலகி ஓடிச்சோ அதே மாதிரி நம்மளும் பாவத்துக்கு நோ சொல்லிட்டு ஸ்பீடாக விலகி ஓடணும்னு நம்ம கற்றுக்கிட்டோம்ல. ஸ்பீடாக விலகி ஓடினீங்களா? நோ சொன்னீங்களா பாவத்துக்கு நேற்று? சரி, இன்னைக்கு டே 2. அக்கா என்ன சொல்லித்தர போகிறேன்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல? அக்கா இன்னைக்கு உங்களுக்கு கிராஃப்ட்டு ஆக்டிவிட்டி சேர்ந்த மாதிரி அக்கா உங்களுக்கு ஒன்று சொல்லித்தர போகிறேன். அதை நீங்களும் பண்ண போகிறீங்க. அதை அக்கா பார்க்க போகிறேன். எப்படி பார்க்க போகிறேன்றத கடைசி அக்கா சொல்கிறேன். சரியா? சரி, இந்த கிராஃப்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரே ஒரு பேப்பர், அப்புறம் ஒரு பென் இல்லைன்னா ஒரு பென்சில். ஓகேவா? இது எல்லார்கிட்டையும் இருக்குல்ல? ஸோ செஞ்சிடலாம்ல? சரி, அக்கா கூட சேர்ந்து செய்யுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கையை இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டீங்களா? இப்போ அக்கா இதில் குட்டி குட்டியாக எழுத போகிறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இங்கேருந்து ஆரம்பிக்கலாமா இல்லை இங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? சரி, இங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு இங்கே ஃபேமிலி, குடும்பம். ரெண்டாவது இங்கே என்ன எழுதலாம்? டியூட்டர், கற்றுக் கொடுப்பவர். சரி, இங்க நடுவுல என்ன எழுதலாம்? லீடர்ஸ், தலைவர்கள். இந்த ஃபிங்கர்ல என்ன எழுதலாம்? ரிங் ஃபிங்கர்ல நீடி, தேவையுள்ளவர்கள். என்னடா அக்கா எல்லாத்தையும் எழுதுறாங்க, நம்மளை மட்டும் எழுத மாட்டேங்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? இங்கே மை செல்ஃப், எனக்காக. சரி, எல்லாமே எழுதிட்டோம். இங்கே மட்டும் நிறைய ஸ்பேஸ் இருக்குதுல்ல, இங்கே என்ன எழுதலாம்? தேங்க்ஸ், நன்றி. என்னடா அக்கா எல்லாமே எழுதுறாங்க, என்னமோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரிலன்னு பார்க்குறீங்களா? அவ்வளோதான், கிராஃப்ட் ரெடி. இதுதான் கிராஃப்ட். சரி, இதுலேருந்து என்ன ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு அக்கா கதை சொன்னாங்க, அண்ணன் ப்ரேயர் பற்றிலாம் பேசினாங்கல்ல. இன்னைக்கு நம்ம ப்ரேயர் தான் கிராஃப்ட் வச்சு பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றத அக்கா அந்த கிராஃப்ட் வச்சு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? இந்த கையில் குடும்பம். குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா, தாத்தா, பாட்டி எல்லாரும் இருக்காங்கல்ல. இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்ல. ஜெபம் பண்ணலாமா? ஒரு குட்டி ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, எனக்கு கொடுத்த நல்ல குடும்பத்துக்காக நன்றி. எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தாங்க, இயேசுவின் நாமத்தில் ஆமேன். சரி, இப்போ இந்த ஃபிங்கர்ல என்ன சொல்ல அக்கா? டியூட்டர், கற்றுக் கொடுப்பவர். நம்மளுக்கு யார் யாரெல்லாம் கற்றுக் கொடுக்குறா? ஸ்கூல்ல நம்மளுக்கு டீச்சர்ஸ் சொல்லி தராங்கல்ல, நம்ம எப்படி நாலேஜபிளா இருக்கணும் அப்படின்றதுக்கு சொல்லி தராங்கல்ல. அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கணும்ல. அப்புறம் சர்ச்ல சண்டே கிளாஸ்ல எல்லாம் பாஸ்டர் சொல்லி தருவாங்க. அக்கா, அண்ணன்,
ஆன்ட்டிலாம் சொல்லி தருவாங்கல்ல சண்டே கிளாஸ்ல. என்ன சொல்லி தருவாங்க? நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு, நம்ம நல்லவங்களா வாழ்றதுக்கு கற்றுத்தராங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்ல. அப்புறம் டாக்டர்ஸ், நம்மளுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை, ஏதாவது நம்மளுக்கு சுகம் இல்லை அப்படின்னா டாக்டர் கிட்ட போனா நம்ம எப்படி ஹெல்த்தா இருக்கணும்ன்றது சொல்லி தராங்கல்ல. அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கணும்ல. ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்களுக்காக நன்றி, அவங்கள ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த விரல்ல யார் எழுதியிருக்கோம்? தலைவர்கள். தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்ல. தலைவர்கள்னா யாரு? நம்ம நாட்டில் சிஎம் இருக்காங்க, பிஎம் இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்ல. ஸ்கூல்ல பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர் இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களுக்காகலாம் நம்ம ஜெபிக்கணும்ல. இவங்கெல்லாம் ஞானமாக இருந்து நல்ல தீர்மானங்களை எடுத்தாதான் நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும், இல்லைன்னா நம்ம கஷ்டப்படுவோம். அப்போ அவங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும்ல. நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, எங்களுக்கு கொடுத்த நல்ல தலைவர்களுக்காக நன்றி. அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து எங்களுக்கு மேன்மேலும் நன்மை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்போ இந்த விரல்ல நம்ம எழுதியிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த விரல்ல என்ன எழுதணும்? நீடி பீப்புள்னா யாரு? தேவையுள்ளவர்கள்னா யாரு? நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை, துணி இல்லை, இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லை. இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பெட்டு கூட இல்லை. ஹாஸ்பிட்டலில் கொரோனாவால் நிறையா பேர் கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு பெட்டு கூட இல்லை, ஆக்சிஜன் இல்லை. அப்போ அவங்களுக்கு உடலில் சரீரத்தில் அவங்களுக்கு பலவீனமாக இருக்காங்க, அவங்களுக்கு சுகம் இல்லை. அப்போ அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும்ல. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, தேவையுள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களோட தேவைகளை எல்லாம் சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த விரல்ல நம்ம என்ன எழுதணும்? எனக்காக, உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ ஏசப்பா கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு சைக்கிள் வேணுமோ, உங்களுக்கு புது ட்ரெஸ் வேணுமோ, என்ன வேணும்னாலும் ஏசப்பா கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, எனக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தாங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமே. இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லி ஜெபிச்சோம்ல. இங்கே அக்கா என்ன எழுதுன? தேங்க்ஸ்ன்னு எழுதுனல்ல. நன்றி ஏசப்பா, நம்மளுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காங்க. அப்போ அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும்ல. நன்றி சொல்லலாமா? ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, எங்களோட ஜெபத்தெல்லாம் கேட்டதற்காக நன்றி, எங்களுக்கு நன்மை செய்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஆமேன். அக்கா, இப்போ உங்களுக்கு சின்ன ஜெபம் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் டிவிலலாம் நியூஸ்லாம் கேட்குறீங்க, சுற்றிலாம் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் ஜெபிக்கணும்னு தோணுதோ அப்போது இந்த விரலெல்லாம் வச்சு, இந்த விரலை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், சரியா? அக்கா, ஏன் உங்களெல்லாம் ஜெபிக்க சொல்கிறேன் தெரியுமா? உங்களோட ஜெபத்தை தான் ஏசப்பா கேட்பாங்க. அவருக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அக்கா உங்களை ஜெபிக்க சொல்கிறேன். ஜெபம் பண்ணுவீங்களா? ஓகே குட்டீஸ், அக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, நான் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்ப்பேன்னா எப்படி பார்ப்பேன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் இதே மாதிரி செஞ்சு, இந்த கை விரலை வச்சு செஞ்சு ஃபோட்டோ எடுத்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அக்கா பார்ப்பேன், ஓகேவா? அப்புறம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதையும் வீடியோ எடுத்து அனுப்புங்க, சரியா? ஓகேவா? பாய். ஓகே பசங்களா, எதுக்கெல்லாம் ப்ரே பண்ண கற்றுக்கிட்டீங்களா? அக்கா அழகாக சொல்லி கொடுத்தாங்களா கையை வச்சு. சரி, மெமரிஸ் ஞாபகம் இருக்கா? கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதுக்குள்ள ஓடி சுகம் இருப்பானா? சூப்பர். இப்போ அந்த வசனத்தை வச்சு ஒரு பாட்டு பாடலாமா? அப்படியே எல்லாரும் வர்ஷிப் பண்ணுற மாதிரி சேர்ந்து கூட சேர்ந்து பாட்டு பாடுறீங்களா? Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower, the righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower, the righteous run into it, and they are saved. Sugavange, Sugavange, நீதிமான் வாழ்வு
சுகமங்கே 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 நீதிமான் வாழ்வு சுகமங்கே தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே தேவனின் நாமத்துக்கே உன்னாதரே தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே தேவனின் நாமத்துக்கே உன்னாதரே தேவனின் நாமம் பலத்த கோட்டை நீதிமான் பாது சுகமங்கே தேவனின் நாமம் பலத்த கோட்டை நீதிமான் பாது சுகமங்கே நான் ஒரு ஆசீர்வாதமே தேவன் படைத்த ஆசீர்வாதமே நான் ஒரு ஆசீர்வாதமே தேவன் படைத்த ஆசீர்வாதமே என் குடும்பத்தில் ஆசீர்வாதமே என் படிப்பில் ஆசீர்வாதமே என் சபையிலும் ஆசீர்வாதமே ஆசீர்வாதமே என் குடும்பத்தில் ஆசீர்வாதமே என் படிப்பில் ஆசீர்வாதமே என் சபையிலும் ஆசீர்வாதமே ஆசீர்வாதமே இயேசுவுக்காகவே வளருவே இயேசுவுக்காகவே சாதிப்பே இயேசுவுக்காகவே ஓடுவேன் இயேசுவுக்காகவே நான் ஓடுவேன் இயேசுவுக்காகவே நான் வாழுவேன் இயேசுவுக்காகவே. ஏசப்பா இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் ஞாபகம் வச்சுக்க உதவி செய்யுங்க. நாங்கள் இன்னைக்கு எதுக்காக ஓடணும்னு கற்றுக்கிட்டோம் ஏசப்பா. எங்களை பாதுகாக்க நாங்கள் ஓடி கற்றுக்கிட்டோம் ஏசப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். அண்ணே இது வரையும் நாம் என்னென்ன பார்த்தோன்றத ஒரு தடவை நம்ம பசங்கிட்ட கேட்டுருவோண்ணே. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கணும்ண்ணே. இன்னையோட தலைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ரன் டு கேட்கலப்பா சத்தமா இன்னும் சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் ஃபோன் கிட்ட வந்து பேசுங்கப்பா. சொல்லுங்கப்பா. ரன் டு ப்ரொடெக்ட். எஸ் சூப்பர்ப்பா. நான் சொன்னல எங்க குட்டீஸ்லாம் செம ஷார்ப்புப்பா. ஆமாண்ணா உண்மையில செம ஷார்ப்பா சொல்றாங்க. பாதுகாக்க என்ன பண்ணணும்? ஓடணும். சரி என்ன கதை சொன்னாங்க தெரியுமா அக்கா? ஞாபகம் இருக்கா? அதையும் நம்ம பசங்களே சொல்றாங்கண்ணே. சொல்லுங்கப்பா. லோத்து கதை தானே இல்லையா? லோத்து கதை தானே. லோத்து கதை தானே. லோத்தா யோசிப்பா. நான் லோத்து தானே. ஆமா யோசிப்பா. ஐயோ நீங்க கேட்டோனே எனக்கே லோத்து தான் ஞாபகம் வந்துச்சு. லோத்து கதை தான் சொன்னாங்கல. ஆமா கரெக்ட் கரெக்ட். அங்க பாருங்க. திரும்பிங்க. என்னவா? திரும்பினா உப்பு தூண் ஆயிருவீங்கண்ணா. ஆமால அதுல கேட்டு திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. அந்த கதையிலயும் சொன்னாங்கல்ல. என்ன பசங்களா கரெக்ட் தானே? ஆமா. பாதுகாக்க ஓடி வந்துட்டோம். அந்த பாவத்தை விட்டு ஓடி வந்துட்டோம்னா என்ன பண்ண கூடாது? திரும்பி அந்த பாவத்தை பார்க்காம என்ன பண்ணணும்? ஓடினாதான் நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருப்போம். ஞாபகத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன் உங்களை. சரி இப்போ மெமரி வர்ஸ் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாமா? ஆண்ட்ரோ நான் அப்பயே சொன்னார்ல லாஸ்ட்டில் கேட்போன்ட்டு. இப்போ நான் வந்துட்டேன் கேட்க. சரி உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஓகே ஓகே. கர்த்தரின்
நான் பசங்க கூட சொல்றேனே, நீங்க சொல்லுங்கண்ணே. ஏன்னா பசங்களுக்கு சப்போர்ட் ஆனா நானு. சரிப்பா, உங்க கூட அண்ணன் நிக்கிறார். சரி ஓகே. கர்த்தரின் நாமம், கர்த்தரின் நாமம், பலத்த துருகம், பலத்த துருகம், நீதிமான், நீதிமான் அதற்குள் ஓடி, அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான், சுகமாயிருப்பான். நீங்களாம் சுகமா இருக்கணும்னா நீதிமானா இருக்கணும். எல்லாவற்றையும் பாதுகாக்க என்ன பண்ணும்? உங்களை பாதுகாத்துக்குள்ள ஓடணும். எதுல இருந்து ஓடணும்? பாவத்தை விட்டு விலகி ஓடணும். சூப்பர். எதற்கெல்லாம் ஜோம் போட்டு நம்ம கேட்டோம் தெரியுமா? ஒரு 6 மெத்தட்ஸ் கை வச்சு சொல்லி கொடுத்தாங்களே, அதை டெய்லி ஃபாலோ பண்ணி கரெக்டாக என்ன பண்ணுங்க? ப்ரேயர் பண்ணுங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும், சபைக்கு சர்ச்சுக்கு ஆராதனை கூடிய முக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும்? சரியாக கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சோன்னா நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம், சந்தோஷமாவும் இருப்போம், பாதுகாப்பாகவும் இருப்போம். சரிங்களா? சரி குட்டீஸ், உங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு பாடின பாட்டு உங்களுக்கு எது பிடிச்சதோ, இல்லை ஒரு ஆக்ஷன் சாங்கோ, இல்லை மெமரி வேர்ஸோ, இல்லை ஆக்டிவிட்டியோ ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சு வீடியோ எடுத்து எங்களுக்கு இங்கே சர்ச் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு இன்னைக்கு நைட்டு 8 o'clock நீங்கள் அனுப்புங்க. ஓகேவா? நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்க்க. ஓகே, மறக்காமல் 8 o'clock எல்லாரும் சென்ட் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பாக சென்ட் பண்ணிடுவாங்கண்ணே. நேற்று கூட அனுப்பிச்சிங்க, நாங்கள் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. வெரி குட். ஓகே, நாளைக்கு யாருமே மறந்துடாதீங்க. நாளைக்கு எல்லாருமே வந்துருங்க. இந்த லிங்கை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ் எல்லாரையுமே இதை கண்டிப்பாக பார்க்க வைங்க. ஓகேவா? ஃபுல் ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாமா? இயேசுவை நோக்கி கொண்டீரே, ஓடு 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 ஓடிக்கொண்டீரே, ஓடுவே இயேசுவுக்கு வேகமாய் ஓடிடுவே. பாடு 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 பாடிக்கொண்டீரே, வெற்றி தந்த இயேசுவை பாடிக்கொண்டீரே, ஓடுவே இயேசுவுக்கு வேகமாய் ஓடிடுவே. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கும் பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடவும். எபிரேயர் 12:1. நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். VBS அழைப்பு, பாவத்தை விட்டு ஓடு. நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு நமக்கு இயேசுவிடத்தில் நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். எபிரேயர் 12:1. எல்லாருக்கும் பேசுறோம். இதுதான் தண்ணீர், இதுதான் உலகம், இது பெப்பர், இதுதான் மனுஷங்க, இதுதான் லிக்விட், இதுதான் பாவம். மனுஷங்க எங்க இருக்காங்க? உலகத்துல இருக்காங்க. இதுதான் பாவம். பாவம் உலகத்துக்குள்ள வரும்போது எல்லாம் விலகி போறாங்க. பாவம் ஒண்ணு வரும்போது மனுஷன் எப்படி தப்பித்து ஓடினாங்களோ அதே போலதான் நம்மளும் விலகி தப்பித்து ஓடணும். விலகணும்.
இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே சந்தோஷம் எப்போதும். இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே சமாதானமே. இயேசு வந்த வீட்டிலே பாவமில்லை பாவமில்லையே. இயேசு வந்த வீட்டிலே பாதுகாப்பு பாதுகாப்பு எப்போதும். இயேசு வந்த வீட்டிலே வெற்றி தானே வெற்றி எப்போதும்.